Hello friends, welcome to Sharing Minds channel. Wish you all a very happy new year. இன்னைக்கு நம்ம வீடியோல 2020 டாப் டெக் நியூஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற நியூஸ் கோவிட் பத்தி. கோவிட் நியூஸ் நம்ம எல்லாருமே டெய்லி கேக்குறோம். ஆனா இதுல என்ன டெக் நியூஸ் இருக்கு என்று நீங்க யோசிக்கலாம். மெயினா கோவிட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வேக்சின்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஆப்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஆப்ஸ்னா ஒருத்தர் பேசுறத வச்சு இல்ல இரும்புறத வச்சே அவருக்கு கோவிட் இருக்கா இல்லையா அன்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிற ஆப். இது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கு. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா பூமிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பார்த்துட்டும் இருக்கோம். இதுல கோவிட்னால பூமான இண்டஸ்ட்ரீஸ் என்னன்றத பார்ப்போம். முதல்ல ஜூம். ஸோ ஜூம்ன்றது ஒரு மீட்டிங்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேரா இருந்துச்சு. இது மோஸ்ட்லி பிஸ்னஸ்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் பர்சனல் யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜூமோட டெய்லி மீட்டிங் டிசம்பர் 2019ல பாத்தீங்கன்னா 10 மில்லியன் யூசர்ஸ் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே கோவிட் வந்த பிறகு மார்ச் 2020ல பாத்தீங்கன்னா 200 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 2020ல பாத்தீங்கன்னா 300 மில்லியன், எவ்வளோ 100 மில்லியன் அடிஷ்னலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா 2018ல 121 மில்லியன் US$ இருந்துச்சு. 2019ல பாத்தீங்கன்னா 330 மில்லியன் US$. 2020ல எவ்வளவு இருக்கும் கெஸ் பண்ணுங்க. அப்படியே டபுளா 622 மில்லியன் US$. இது பெரிய வளர்ச்சி அண்ட் பிக் ப்ராஃபிட் ஜூம் இண்டஸ்ட்ரிக்கு. அடுத்து சினி இண்டஸ்ட்ரிக்கு போவோம். ஸோ இப்போ கோவிட்னால மூவிஸ் எதுவும் பெருசா வரதில்லை. ஆனா வர மூவிஸ் எல்லாமே ஸ்ட்ரீமிங்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரீஸ் லைக் நெட்ஃபிளிக்ஸ், ஆப்பிள் டிவி, டிஸ்னி, ஹாட்ஸ்டார், HBO நல்ல வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. இதோட மார்க்கெட் சைஸ் 50 பில்லியன் US$ என்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அடுத்து கேமிங் இண்டஸ்ட்ரீஸ். இதுல சோனி அண்ட் மைக்ரோசாஃப்ட் இவங்க ரெண்டு பேரு தான் பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஐ மீன் பெரிய கம்பெனிஸ் கேமிங் இண்டஸ்ட்ரியில. இவங்களோட ப்ராஃபிட் 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இயர்ல. அடுத்து இ-புக்ஸ். எல்லாருமே புக் லவர்ஸ், மோஸ்ட்லி கடைக்கு போய் புக் வாங்குறதோ இல்ல லைப்ரரியில புக் படிக்கிறதோ தான் விரும்புவாங்க. ஆனா இப்போ இந்த கோவிட்னால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இ-புக்ஸை ப்ரெஃபர் பண்றாங்க. இதனால 18% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன். கவர்மெண்ட் ரொம்ப நாளா டிஜிட்டல் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ரியலாவே கோவிட் எல்லாரையுமே டிஜிட்டல் ஆக்கிடுச்சு சொல்லலாம். எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இப்போ மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப், ஐபேட் ஆர் டேப்லெட்ன்றது மேண்டேட்ரி ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ராட்பேண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த ப்ராட்பேண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதோட டிப்ளாய்மெண்ட்ஸும் நிறையவே செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆன்லைன் ஷாப்பிங் நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த கோவிட் வந்த பிறகு நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்றாங்க, நேர்ல போய் ஷாப் பண்ணாம. இதுல அமேசான்ல டிஷ்யூ ரோல்ஸ் அண்ட் ஹேண்ட் சானிடைசருக்கு மட்டுமே நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இண்டஸ்ட்ரி 37% ரெவென்யூ இன்க்ரீஸை பார்த்துருக்காங்க. அடுத்து அடோப் ஃபிளாஷ். அடோப் ஃபிளாஷ் இனிமேல டெட் டெக்னாலஜி. ஏன் டெட் டெக்னாலஜி ஆச்சு? ஃபியூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு 1990sல மோஸ்ட்லி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வெப் கேம்ஸ், மல்டிமீடியா, அனிமேஷன் எல்லாத்துக்குமே ஃபிளாஷ் பிளேயர் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த ஃபிளாஷை வச்சு நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய malware வைரஸஸ்லாம் லேப்டாப்ல இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதால அடோப் வந்து இந்த ஃபிளாஷ் சாஃப்ட்வேரை ஸ்டாப் பண்ணிடலாம் அன்ட்டு முடிவெடுத்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31st 2020, அதாவது நேத்தோட இவங்க இந்த டெக்னாலஜி அடோப் ஃபிளாஷை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அண்ட் டிக்ளேர்ட் அஸ் டெட் டெக்னாலஜி. பட் இது எல்லாமே வந்து மைக்ரேட் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி இனிமேல் யூஸ் ஆகும்னா, இப்போ ப்ரௌசர்ஸ்லேயே டிஃபால்ட்டாக HTML ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு வருது. ஸோ மல்டிமீடியா கோடிங்கும் வந்து அதுலேயே வருது. ஸோ நீ நாட் வரி அபவுட் இட். இப்போ யாராவது ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க டெவலப்மெண்ட்டுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மைக்ரேட் பண்ணி ஆகணும். அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா ஆப்பிள் M1 சிப். ஸோ ஆப்பிள் வந்து இன்டெல் ப்ராசஸர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆப்பிளே அவங்களோட ஓன் ப்ராசஸர், அதாவது M1 சிப்பை கிரியேட் பண்ணி அவங்களோட ஆப்பிள் மேக் புக், ஐபேட், மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இன்டெலை விட 2.8 times CPU ஃபாஸ்டராகவும் GPU ஸ்பீட் வந்து 5 times ஃபாஸ்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதோட ஃபீட்பேக் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். கடைசியாக நான் சொல்ல போகிற நியூஸ் வந்து டெஸ்லா. ஸோ டெஸ்லாவோட CEO எலன் மஸ்க், இவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ட்வீட் வந்துச்சு. என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கார்லேயே 911, அதாவது யூஎஸோட எமர்ஜென்சி காலிங், நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம கால் நம்பர் இருக்கோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதுக்கு இல்லை போலீஸ் கால் பண்ணுறது, அதே மாதிரி யூஎஸ்ல 911 என்ற நம்பர் வந்து கால் பண்ணோன்னா இட் இஸ் அன் எமர்ஜென்சி காலிங். ஸோ எனக்கு எமர்ஜென்சி காலிங் ஃபீச்சர் கார்லேயே வேணும்ன்ட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு எலன் மஸ்க்ன்றவர் கண்டிப்பாக நாங்க செய்யறோம் அன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபீச்சர் கார்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இது இல்லாம கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் கூகுள் டூடுல போய் பாருங்க, ஒரு அழகான டிக்கிங் கிளாக் இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் இருந்துச்சு. Hope you all like the video. Please do subscribe, share and comment. Thanks for watching the video. Bye.